இந்திய சவுத் ஆப்பிரிக்கா இடையிலான ஒருநாள் போட்டி வென்ற தென்னாப்பிரிக்கா பேட்டிங் துடுப்படுத்த ஆடிய ஹென்ரிக்ஸ் 8 பந்துகளை சந்தித்து ஏதும் ரன் எடுக்காமல் அவுட் ஆனார். வீசி விக்கெட்டை சாய்த்தது ஹர்ஷ்தீப் சிங் அவர்கள். அடுத்து டி சோர்ஸ் அவர்கள் 22 பந்துகளை சந்தித்து 2 4கள் 2 சிக்ஸர்களுடன் 28 ரன்களை விளாசி கொண்டிருந்த போது மீண்டும் ஹர்ஷ்தீப் சிங் அவர்கள் பந்து வீச KL ராகுலிடம் கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார். ஆடிய வாண்டரேசன் ரன் எதுவும் எடுக்காமல் ஹர்ஷ்தீப் சிங் பந்து வீச்சில் LBW முறையில் அவுட் ஆனார். ஆட வந்த கேப்டன் மார்க்கரம் அவர்கள் 21 பந்துகளை சந்தித்து 2 4களை அடித்து 12 ரன்களில் ஆவேஷ் கான் பந்து வீச்சில் அவுட் ஆனார். அடுத்து ஆடிய கிளேசன் அவர்கள் 9 பந்துகளை சந்தித்து 1 4 அடித்து 6 ரன்களில் அவுட் ஆனார். வீழ்த்தியது நம்ம ஹர்ஷ்தீப் சிங் அவர்கள். அடுத்து டி மில்லர் அவர்களை 2 ரன்னிலும் மல்டரோ அவர்களை 1 ரன்னில் அடுத்தடுத்து வீழ்த்தினார் நம்ம ஆவேஷ் கான் அவர்கள். அடுத்து பெகுலோ வாயோ சிறிது நிலைத்து நின்று விளையாண்டார். 49 பந்துகளை சந்தித்து 39 ரன்களில் நம்ம ஹர்ஷ்தீப் சிங் அவுட் ஆக்கினார். தொடர்ந்து மகாராஜ் அவர்களை 4 ரன்களில் சுருட்டினார் நம்ம ஆவேஷ் கான் அவர்கள். ஆக மொத்தத்தில் 116 ரன்னுக்குள் சுருண்டது தென்னாப்பிரிக்க அணி. நம்ம ஹர்ஷ்தீப் சிங் 5 விக்கெட்டுகளையும் ஆவேஷ் கான் அவர்கள் 4 விக்கெட்டுகளையும் குல்தீப் யாதவ் அவர்கள் 1 விக்கெட்டையும் வீழ்த்தி சாதனை படைத்தார்.